ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2ல் ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான போஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா, அது வந்து முனிசிபல் கமிஷனர் அண்டு சப் ரெஜிஸ்டர் தான். ஸோ இந்த போஸ்டிங்குடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், ப்ரமோஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், அண்ட் இந்த துறைகளில் உள்ள ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் கூட சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த தகவல் நான் எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இந்த துறையில் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து கேட்ட தகவல்கள். அதுவும் இல்லாமல் நான் வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால நாங்கள் வந்து முனிசிபாலிட்டியை வந்து ஆடிட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் வந்து பர்சனலாக நான் வந்து சேகரித்த தகவல்கள் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப் ரெஜிஸ்டர் பற்றி பார்ப்போம். சப் ரெஜிஸ்டர் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே வருது. இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து எனி டிகிரி, நம்ம எந்த டிகிரி முடித்தாலும் எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது, நோ ஏஜ் லிமிட்டு. அதே மாதிரி நேச்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, முக்கியமான ஒரு 3 விஷயங்களை அவங்க செய்கிறாங்க. ஒன்று வந்து லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது வந்து நிலம் சம்மந்தப்பட்ட விற்கிறது வாங்கிறது, அந்த என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அந்த மூலப்பத்திரம் இதெல்லாம் வச்சு வந்து நம்ம வந்து கிரையம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் அங்கே பண்ணுவோம். அதே மாதிரி வந்து தான செட்டில்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறது வந்து மெயின் ஃபஸ்ட்டு ஒர்க்கு. செகண்ட் வந்து மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, அதாவது திருமணத்தை வந்து பதிவு செய்வாங்க. ஓகேங்களா. தேர்டு முக்கியமானது வந்து பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன், பிறப்பு மற்றும் இறப்பை வந்து பதிவு செய்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒர்க்கு. ஸோ இதுக்கெலாம் பார்த்தோன்னா அவங்க வந்து அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கவர்மெண்ட் சார்பாக உங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து எவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படின்னா 2 வருஷம் இருக்கும். ஃபஸ்ட் இயரில் நீங்கள் வந்து ப்ரொபேஷனரி சப் ரெஜிஸ்ட்ராக இருப்பீங்க. செகண்ட் இயரில் நீங்கள் வந்து அடிஷ்னல் சப் ரெஜிஸ்ட்ராக இருப்பீங்க. இந்த 2 வருஷம் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து தனியாக உங்களை வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்களை சப் ரெஜிஸ்டராக போட்டுருவாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோன்னா, ப்ரமோஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நல்லாவே இருக்கும். எப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2 அப்படின்ற கேடரில் ஜாயின் பண்ணுவீங்க. வித்தின் ஒரு 4 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து சப் ரெஜிஸ்டர் கிரேட் 1 அப்படின்ற உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிரும். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு இது டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் அப்படின்ற போஸ்ட்டு கிடச்சிரும். இது வந்து ஒரு குரூப் 1க்கான போஸ்டிங். இது குரூப் 1ல் இந்த போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த போஸ்ட் ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு. இதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏஐஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் அப்படின்ற போஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் டிஐஜி அப்படின்ற போஸ்ட் வரும். அடுத்தது அடிஷ்னல் ஐஜி அப்படின்ற போஸ்ட் வரும். ஸோ மேக்ஸிமம் குரூப் 2ல் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த அடிஷ்னல் ஐஜி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2லேருந்து சப் ரெஜிஸ்டர் கிரேட் 1, அதிலிருந்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர், அதிலிருந்து ஏஐஜி, டிஐஜி, அப்புறம் அடிஷ்னல் ஐஜி, இது வரைக்கும் நம்ம போக முடியும் குரூப் 2ல் ஜாயின் பண்ணுறவங்க. ரைட். அடுத்து வந்து சேலரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து பேசிக் பே வந்து 36,900. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து டிஏ 50% இப்போ இருக்குது. இப்போ 46% இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்தில் 50% ஆகிடும். ஸோ இந்த டிஏ 50% சேர்த்து ஹெச்ஆர்ஏ ப்ளஸ் சிசிஏ இதெல்லாம் சேர்த்தா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 55,000 வரும். இதுதான் உங்களுடைய டோட்டல் சேலரியாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து எங்கே வேணால் போட முடியும். அவங்க வந்து கவர்மெண்ட் போடுறது தான். ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எங்கே வேணால் ஒர்க் பண்ண வில்லிங்காக இருக்கணும். அடுத்தது வந்து டைமிங், நம்மளுடைய ஆஃபீஸ் டைமிங் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து யூஷுவல் கவர்மெண்ட் டைமிங் தான். 10 o'clock காலையில் 10 to ஈவினிங் 5:45. அதான் வந்து நம்மளுடைய ஒர்க்கிங் டைமிங்கு. பட் நமக்கு வந்து ஒர்க் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து ஈவினிங் 7:30 கூட நமக்கு ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம், சப் ரெஜிஸ்டர் போஸ்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன சாதகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 576 சப் ரெஜிஸ்டர்ஸ் தான் மொத்தம் இருப்பாங்க. ஓகேங்களா. டோட்டலாகவே 576 பேர் தான் மொத்தம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க தமிழ்நாட்டில். ஓகே, இது வந்து முக்கியமான விஷயம். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான போஸ்ட் இது. அடுத்து செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு க்ரோயிங் டிபார்ட்மெண்ட், நல்லா வளர்ந்து வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் இது. ஸோ அரசு கருவூலத்துக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தரக்கூடிய வரவு எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா வருஷம் 15,000 கோடி அவங்க தராங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு இது. நல்ல ஒரு க்ரோத் உள்ள ஒரு ஸ்கோப்புள்ள டிபார்ட்மெண்ட் இது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு.
இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேறு என்னென்ன நெகட்டிவ்ஸ் அல்லது சவால்கள் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் உங்களுக்கே தெரியும், ஒர்க் லோடு. கண்டிப்பாகவே கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு 10 to 5:45 ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டி வரலாம். அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வித்தின் அந்த டைம்குள்ளே நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றி எல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் வந்து அதில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரொம்ப நம்ம ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து மேலே நம்ம வந்து படிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா, சப்போஸ் வந்து யூபிஎஸ்சியோ இல்லை வந்து குரூப் 1க்கோ நீங்கள் படிக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில். வேணும்னா நம்ம வந்து ப்ரொபேஷன் டைம் அந்த 2 இயர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த டைமில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால் வந்து மேலே படிக்கிறதுக்கு இது வந்து அவ்வளோவா வந்து ஏற்ற துறை கிடையாது. அடுத்து வந்து பெண்களுக்கு வந்து இந்த துறை வந்து ஏற்றதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா வந்து சார் எனக்கு வந்து ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும், ஒரு நல்ல ஜாபும் இருக்கணும், டீசெண்டான சேலரி வரணும், அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் வேலைப்பளு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், லைஃப் பீஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு குரூப் 2லேயே வந்து வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண வேணாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா வந்து அடுத்து முக்கியமான ஒரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா வந்து அதை ரொம்ப க்ளீன் ஹேண்டாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த டிவிஎஸ்சி இஷ்யூலாம் கொஞ்சம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நம்ம வந்து நம்மளுடைய மேலே எந்த தப்பும் இல்லாத அளவுக்கு நம்மளுடைய சீனியர்ஸும் பகச்சிக்காமல் நம்ம வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். இது ஒரு விஷயம் இதில் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் ஒர்க் தான். ஃபீல்டு விசிட்டோ இல்லை ஃபீல்டு ஒர்க்கோ உங்களுக்கு கிடையாது. ஸோ நான் வந்து பப்ளிக் எனக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் வேணும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போது உங்களுக்கு செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மைனஸ்னால் இது தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம சப் ரெஜிஸ்டரை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து முனிசிபல் கமிஷனரு. ஸோ முனிசிபல் கமிஷனர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நகராட்சியோடைய ஒரு ஆணையாளராக நீங்கள் இருப்பீங்க. நகராட்சின்றது ஒரு உள்ளாட்சி அமைப்பு, உங்களுக்கே தெரியும். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாராளுமன்றம், அதுக்கடுத்து சட்டமன்றம், இது 2க்கு அடுத்தது சட்டம் இயற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாடி அப்படின்னா அது வந்து உள்ளாட்சி அமைப்புகள் தான். அது முக்கியமானது இந்த நகராட்சி. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த நகராட்சியோடைய ஒரு ஆணையாளராக நீங்கள் இருப்பீங்க. ஓகே, இந்த போஸ்டிங் சூஸ் பண்ணும்போது ஸோ இதுதான் வந்து குரூப் 2ல் வந்து இருக்கிறதுலே வந்து உச்சபட்ச போஸ்ட் அப்படின்னு இதை தான் சொல்லுவாங்க. இந்த முனிசிபல் கமிஷனர் தான் சொல்லுவாங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 138 நகராட்சிகள் இருக்குது, முனிசிபாலிட்டிஸ் இருக்குது. இது இல்லாமல் 21 மாநகராட்சிகள் இருக்குது. அது இல்லாமல் 520 டவுன் பஞ்சாயத்ஸ் இருக்குது. ஸோ இந்த 138 நகராட்சிகளில் தான் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருப்பீங்க. ஓகேங்களா? ரைட்டு. இப்போது இந்த போஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் பே வந்து 36,400 இருக்கும். அது இல்லாமல் முன்ன சொன்ன மாதிரி 50% டிஏ, அது இல்லாமல் ஹெச்ஆர்ஏ, சிசிஏ இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 50,000 to 55,000 உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அதே மாதிரி ட்ரைனிங் பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இனிஷியலாக 6 மாதம் ட்ரைனிங் இருக்கும். ஓகேங்களா? 6 months ட்ரைனிங் இருக்கும். இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 1 month உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் அர்பன் ஸ்டடீஸ் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி தான். ஓகேங்களா? அடுத்து வந்து ப்ரமோஷன் வந்து இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் ஆகும்போது வந்து முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2 அப்படின்றது தான் உங்களுடைய உங்களுடைய போஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரேட் 2 முனிசிபாலிட்டி தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அடுத்தது உங்களுக்கு ப்ரமோஷன் வரும்போது தான் வந்து கிரேட் 1 முனிசிபாலிட்டியில் உங்களை போடுவாங்க. அதுக்கடுத்து ப்ரமோஷன் வரும்போது உங்களை வந்து செலெக்ஷன் கிரேட் முனிசிபாலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முனிசிபாலிட்டியில் போடுவாங்க. அதுக்கு அடுத்தது உங்களை வந்து ஸ்பெஷல் கிரேட் முனிசிபாலிட்டியில் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு முனிசிபாலிட்டி வந்து பல வகைகளாக உங்களுக்கு பிரிப்பாங்க. அதை வந்து பேஸ்ட் ஆன் அந்த முனிசிபாலிட்டியில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அண்டு ஆண்டு வருமானம். ஓகேங்களா? ரெவென்யூ பொறுத்து இந்த மாதிரி முனிசிபாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து 4 தரம் பிரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்தோன்னே கிரேட் 2ல் ஒர்க் பண்ணுவீங்க, அடுத்தது கிரேட் 1ல் ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து செலெக்ஷன் கிரேட் முனிசிபாலிட்டியில் ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து ஸ்பெஷல் கிரேட் முனிசிபாலிட்டியில் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது உங்களுக்கு வரக்கூடிய இது ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஜேடி, அதாவது ஜாயின்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுதான் உங்களுடைய ப்ரமோஷன் ப்ராஸ்பெக்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது.
அண்ட் நீங்கள் வந்து லொக்கேஷன் நீங்கள் வந்து எங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும், தமிழ்நாட்டில் எனி பிளேஸில் உங்களை வந்து போடுவாங்க. இந்த 138 சொன்னேன் இல்லைங்களா மாநகராட்சி, சாரி இந்த 138 நகராட்சிகள் இருக்குது இல்லைங்களா, அங்கே எங்கே வேணால் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. நம்ம அங்கே ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜாப் நேச்சர் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோன்னா, நமக்கு 24/7 ஒர்க் இருக்கும். ஓகேங்களா, இந்த போஸ்ட் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எனி டைம் போய் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். முக்கியமாக வந்து அந்த அந்த முனிசிபாலிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான பேசிக்கான விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, எஜுகேஷன், ஹெல்த்து, அப்புறம் சானிடேஷன் சொல்லுவாங்க இல்லை, துப்புரவு இல்லைங்களா, குப்பைகள் மற்றும் கழிவுகளை வந்து வெளியேற்றுறது, டவுன் பிளானிங்கு, ரெவன்யூ கலெக்ஷனு, அதாவது ஒரு முனிசிபாலிட்டி வந்து நிறைய டேக்ஸ் போடுவாங்க, அதெல்லாம் கரெக்டாக கலெக்ட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து ரோட்ஸ், ஓகேங்களா, ரோட்ஸு, மின்மயானங்கள், சந்தைகள், பிறப்பு மற்றும் இறப்பு வந்து பதிவு செய்கிறது, அதே மாதிரி வந்து அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் தர்றது, அப்புறம் பொது கழிப்பிடங்கள் கட்டுறது, இந்த மாதிரி வந்து பல வேலைகள் வந்து ஒரு முனிசிபாலிட்டியில் வந்து செய்யும். அதுக்கு ஸோ இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த முனிசிபாலிட்டியில் வந்து வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு முனிசிபல் கமிஷனர் வந்து ஓவர்சீ பண்ணுவார், சூப்பர்வைஸ் பண்ணுவார். ஓகேங்களா, ஸோ உங்கள் ஒர்க்கு மெயின் ஒர்க்கு இது தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவீங்க உங்கள் ஆஃபீஸில். உதாரணத்துக்கு வந்து ஜேஏ, அதே மாதிரி வந்து துப்புரவு பணியாளர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, உங்களுடைய முனிசிபாலிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களாம் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் தான் கொடுப்பீங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுடைய முனிசிபல் லிமிட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அல்லது ஹோட்டலாக இருந்தாலும் அல்லது பில்டிங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். காலையில் 6 மணிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு ஹவுஸோ இல்லை ஹோட்டல்ஸோ நீங்கள் வந்து வித்தவுட் ப்ரியர் இன்டிமேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த பவர் உங்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெண்டர்ஸ், நீங்கள் தான் வந்து உங்களுடைய முனிசிபாலிட்டியில் வந்து டெண்டர்ஸ் கால்ஃபேர் பண்ணுறது, அதை ஃபைனல் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய பொறுப்பு தான். அடுத்து பார்த்தோன்னா அந்த முனிசிபல் கவுன்சில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த முனிசிபல் கவுன்சில் போடக்கூடிய தீர்மானங்களை வந்து நீங்கள் வந்து எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா இதெல்லாம் இல்லாமல் பொதுமக்களுடைய பொதுவான புகார்கள்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய மெயினான வந்து ஒரு ஜாப் நேச்சர் இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம வந்து சூஸ் பண்ணோன்னா இதில் நமக்கு என்னென்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்ல விஷயங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இது ஒன்று. செகண்ட் வந்து எந்த ஒரு உங்களுக்கு வந்து குரூப் 2 நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணாலும் கிடைக்காத உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். அது என்னென்னா கவர்மெண்ட்டோடைய ஒரு வெஹிக்கிள் கிடைக்கும், உங்களுக்கு ஜீப் கொடுப்பாங்க. உங்களுக்கு உங்களோட அஃபிஷியல் பர்பஸ்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோன்னா தேர்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் ப்ரமோஷன் ஓரளவு கொஞ்சம் குயிக்காக தான் இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்ரி 2 இயர்ஸ் உங்களுக்கு ப்ரமோஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா வந்து முனிசிபல் கமிஷனராக இந்த போஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு 20 to 30 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ஐஏஎஸ் கான்ஃபர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்ல முடியாது, பட் அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து குரூப் 1ல் எப்படி வந்து டெப்டி கலெக்டர் இருக்குது இல்லை டிஎஸ்பி இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக குரூப் 2ல் ஒரு போஸ்ட், ரொம்ப அதிகாரம் மிக்க ஒரு போஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா அது வந்து இந்த முனிசிபல் கமிஷனர் தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த போஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இதுதான். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் இந்த போஸ்ட்டு சூஸ் பண்ணுறதுல என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, முதல் விஷயம் வந்து ட்ரான்ஸ்ஃபரு. நமக்கு அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நகராட்சி தலைவர் அவருக்கும் நமக்கும் வந்து சுமூகமான ஒரு உறவு இல்லை அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் நம்மளை தேடி வரும். ஓகேங்களா, இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னா வந்து நம்மளால் வந்து நம்மளுடைய சொந்த ஊரில் வந்து ஒர்க் பண்ண முடியாது, அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா, இது செகண்ட் விஷயம். தேர்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம மேலே வந்து எதாவது படிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா குரூப் 1 யூபிஎஸ்சியோ நம்ம எதாவது படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா இந்த போஸ்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டம், படிக்க முடியாது. அந்தளவுக்கு நமக்கு டைம் இருக்காது. 24/7 நம்ம வந்து அவைலபிளாக இருக்க மாதிரி இருக்கும், எப்போயும் ஒர்க் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து மேலே படிக்கக்கூடிய சான்ஸ் வந்து கொஞ்சம் கிடைக்காது. ஸோ மேலே படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த போஸ்டிங் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இந்த போஸ்டிங் சூஸ் பண்ணுறதுல உள்ள நெகட்டிவ்ஸ் இதுதான். ஸோ ஃபைனலாக வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் மாதிரி பார்த்துருவோம். முதல்ல வந்து சேலரி எடுத்துக்குவோம். சம்பளம் வைஸ் பார்க்கும்போது யாருக்கு அதிக சம்பளம்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ரிஜிஸ்டர் தான் வந்து சம்பளம் அதிகம். முனிசிபல் கமிஷனரோட எவ்வளோ அதிகம்னு பார்த்தோன்னா வந்து 500 ரூபா சம்பளம் அதிகம். ஓகேங்களா, அடுத்து செகண்ட் வந்து பவர் எடுத்துக்குவோம்.
இந்த 2 போஸ்ட்டில் வந்து எது ரொம்ப பவர்ஃபுல்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக முனிசிபல் கமிஷனர் தான் வந்து சப் ரிஜிஸ்டரோட பவர்ஃபுல்லான போஸ்ட்னு நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, சப் ரிஜிஸ்டர்ன்றது மெயின்லி ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு தான். பத்திரப்பதிவு தான் அவங்களுடைய மெயின் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்காக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் முனிசிபல் கமிஷனருடைய ஸ்கோப் ஆஃப் ஒர்க் வந்து ரொம்ப வைடு, ரொம்ப அதிகமானது. அதாவது வந்து ஒரு மினி கலெக்டர் மாதிரி அவர் ஒர்க் பண்ணுவார். ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கலெக்டருக்கு எவ்வளோ பவர்ஃபுல், அது எவ்வளோ பவர் இருக்குமோ, எவ்வளோ ஒர்க் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஈக்குவலாக அந்த முனிசிபல் லிமிட்குள்ளே அந்த முனிசிபல் கமிஷனருக்கு வந்து பவர் இருக்கும். ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு குரூப் 1ல் இருக்க வேண்டிய போஸ்டிங் இது. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பவர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக முனிசிபல் கமிஷனர் தான் வந்து அதிகமான அதிகாரம் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த 2 போஸ்ட்டுமே நம்ம எடுத்தாலும் ஒரு அலுவலகத்தின் தலைவராக இருப்போம். அதாவது அந்த ஆஃபீஸ் நம்ம தான் ஹெட்டாக இருப்போம். நம்ம கண்ட்ரோலில் தான் அந்த ஆஃபீஸ் இயங்குற மாதிரி இருக்கும். குரூப் 2ல் வேறு எந்த போஸ்டிங் நீங்கள் எடுத்தாலும் நமக்கு கீழே வந்து அந்த ஆஃபீஸ் இயங்குற மாதிரி இருக்காது. நம்ம அந்த ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர அந்த ஆஃபீஸ் நம்ம கண்ட்ரோலில் வராது. இந்த 2 போஸ்டிங்கில் மட்டும்தான் அது நடக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த 2 போஸ்டிங் சூஸ் பண்ணுறவங்க மேலே படிக்கிறதுன்றது யூபிஎஸ்சியோ இல்லை குரூப் 1 வந்து மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்டால் அது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த போஸ்டிங்கில் உள்ள சாதக பாதகங்கள். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த 2 போஸ்டிங்லேயும் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிங்க. உங்களுடைய கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் இது வரைக்கும் சொன்ன தகவல் வந்து இப்போ குரூப் 2 படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் சரி, அடுத்து குரூப் 2 கவுன்சிலிங் போக போகிறவங்களுக்கும் சரி பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி.